அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக மார்ச் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் அடுத்த 31 நாட்களில் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளின் அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு அவற்றை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளன. ஏனென்றால் சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் குரு மிக விரைவில் 5ஆம் இடத்தில் அமரப்போகிறார். ராசியின் அதிபதியான சனி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் பாத சனியாக குடும்ப சனியாக அமர்ந்திருக்கிறார். 3இல் ராகு முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்தையும் தகர்த்தெறிகிறார். 9ஆம் இடத்தில் கேது எதிர்மறையான கற்பனையான பயங்கள் அச்சங்களை நீக்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைவது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரனும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைவதால் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் முற்பகுதியில் 2லும் பிற்பகுதியில் 3 இடத்தில் நீச்சம் பெறுகிறார். 3ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. சூரியன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியில் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் நுழைவதும் மிகப்பெரிய மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக நவ கிரகங்கள்ல 6 கிரக நிலைகள் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை கடந்து செல்கின்றன. எனவே இந்த மார்ச் மாதம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகளும் சஞ்சரிப்பது முன்னேற்றத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக நிகழ்வாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியும் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடி தரும். ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு முடியாதது எதுவும் இல்லை. உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அரசன் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அந்த போட்டியில் வெற்றி பெற்றால் அவருக்கு பரிசாக தனது ராஜ்யத்தில் உள்ள ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து அரசனாக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடனே அனைவருடைய மனதிலும் மிகுந்த மகிழ்ச்சி எழுகிறது. எப்படியாவது இந்த போட்டியில் வெற்றி பெற்று மிகப்பெரிய அரசனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் எழுகிறது. அந்த போட்டி என்னவென்றால் அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை எந்தவிதமான உபகரணங்களும் இன்றி என்னுடைய பலத்தை பயன்படுத்தி, கரங்களில் உள்ள பலத்தை பயன்படுத்தி மட்டுமே திறப்பவர்களுக்கு இந்த பரிசானது வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க அரசன். இதை கேட்டவுடன் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்தில் மக்கள் பல லட்சம் கோடி கணக்கில் குவிகின்றனர். இதை பார்த்தவுடன் அரசருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நமது ராஜ்யத்தில் இவ்வளவு திறமை மிகுந்தவர்கள் இருக்கின்றார்களே என்று மகிழ்ச்சி கொள்கிறாருங்க. அது கொள்வதோடு மட்டுமல்லாது மக்களை பார்க்கும்போது நான் அரசனாவேன், வெற்றி பெறுவேன் என்று கோஷமிடுகின்றனர். இதை கேட்டதும் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி அரசனுக்கு ஏற்படுகிறது. அப்போது இன்னொரு அறிவிப்பையும் வெளியிடுகிறார். இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் என்ன பரிசு கிடைக்கும் என்று அறிவித்தேன். அதேபோன்று இந்த போட்டியில் தோல்வியடைந்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை என்பதையும் அறிவிக்கிறேன் என்று சொல்லி அரசன் இந்த போட்டியில் தோல்வி அடைகிறவர்களுடைய 2 கைகளையும் வெட்டிவிடுவேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடனே அனைவருடைய மனதிலும் மிக பெரிய அளவில் அச்சம் சூழ்கிறது. இந்த போட்டியில் கலந்து கொள்வதை விட நாம் பின்னோக்கி செல்வதே நல்ல சாமர்த்தியமான செயல் என்று அனைவருமே அந்த போட்டியில் பங்கு பெறாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். இதை பார்த்தவுடன் அரசன், ஏன் எல்லோரும் கலைந்து செல்கிறீர்கள், இந்த போட்டியில் பங்கு பெறுங்கள், நீங்கள் அனைவரும் திறமைசாலிகள் என்று நினைத்தேனே என்று கூப்பிடுகிறார். ஆனால் மக்களோ பயந்து, இல்லை அரசே, நாங்கள் இந்த போட்டியில் நிச்சயமாக பங்கு பெற மாட்டோம் என்று பின்னோக்கி செல்கின்றனர். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் முன்னோக்கி நான் இந்த போட்டியில் பங்கு பெற போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிட்டு முன்னே வருகிறாருங்க. இதை பார்த்ததும் அரசனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஆனால் மக்கள், அடே மூடனே, உனக்கு அறிவில்லையா, அறிவு இருக்கிறவன் இப்படிப்பட்ட போட்டியில பங்கு பெறுவானா, இதுல நிச்சயமா உன்னால வெற்றி பெறவே முடியாது. ஏன்னா இந்த போட்டியில பங்கு பெற்று வெற்றி பெறலான்ங்கிற எண்ணத்தோட தான் வந்தோம். ஆனா இந்த போட்டியில கிடைக்க போற தண்டனை நினைச்சாதான் பயமா இருக்கு. வாழ்க்கையே சூனியமா மாறிடும்டா. நாங்க சொல்றத கேளு, ஒழுங்கா இந்த போட்டியை விட்டு ஓடிடு அப்படின்னு
அந்த நபர்கிட்ட சொல்ல, ஆனா அந்த நபரோ என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, நான் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்காக முயற்சி செய்ய போகிறேன் என்று அந்த அரண்மனை கதவை நோக்கி நகர்கிறார். கதவை நோக்கி நகர்ந்த அந்த நபர் என்னுடைய பலத்தை போட்டு அந்த கதவை திறந்து விடலாம் என்று அந்த கதவின் அருகாமையில் வந்து கதவை தள்ள முயற்சி செய்கிறாருங்க. அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லை, திறந்தே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் செய்த சிறு முயற்சியே அவரை மிகப்பெரிய அளவுல அரசனாக மாற்றுகிறதுங்க. இதுபோன்றுதான் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் உங்களுடைய சிறு முயற்சியே மிகப்பெரிய அளவுல வெற்றியை தேடித்தரக்கூடிய பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் அந்த நேரங்கள் அனைத்தையும் நம்மளுடைய ஓவர் திங்கிங், அதாவது அதீத சிந்தனையால் தோற்கடிக்கிறோம் என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விஷயத்தை செய்ய முயற்சி செய்வதற்கு முன் இது நடந்துடுமோ, அது நடந்துடுமோ, இதனால இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ என்று ஆழ்ந்த சிந்தனையானது அவற்றை தோற்கடிக்கக்கூடிய ஒன்றாக மாற்றிவிடுகிறதுங்க. இதை தவிர்த்து விட்டு ஒரு செயலை செய்ய நிர்ணயம் செய்து அதை முயற்சி செய்யும் போது அதில் பல தடைகள் நிச்சயம் வரும். ஆனால் அவை அனைத்தையும், தடைகள், சவால்கள் அனைத்தையும் நீங்கள் அந்த முயற்சியை செய்தால் மட்டும்தான் சமாளிக்க முடியும், வெற்றி பெற முடியும். ஆனால் அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தால் அந்த போட்டியே அல்லது அந்த நிகழ்வே நடைபெறாமல் தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுகிறது. இது போன்றுதான் பலருடைய வாழ்வில் அநேக சந்தர்ப்பம் இருக்குங்க. எனவே அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தையும், நாம நினைக்கிறது மாதிரி அடுத்தவங்க இருக்கணுங்கிற எண்ணத்தையும் மாற்றிக்கொண்டு செயல்பட்டாலே நிச்சயமாக நல்ல பலன் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதி விலகியதே உத்தியோக ரீதியாக 7.5 சனியாக இருந்தாலும் நல்ல பலன்கள் தற்போது நிறைந்து கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சியே உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பை நிச்சயமாக பெற்று தருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள், பல்வேறு விதமான ஆர்டர்கள் என அனைத்தும் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக சிறப்பாக முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. தைரியத்துடனும் துணிச்சலுடனும் அனைத்து விதமான பணிகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு விரைவில் பஞ்சமஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். எனவே பல தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு குடும்ப ரீதியாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை தீரும். உங்களுடைய சிறு முயற்சியே குடும்ப வருமானத்தை உயர்த்துங்க. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி உண்டு. சொந்தமாக வீடு, நிலம், வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு. பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை நினைத்ததை விட மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை குரு, சனி ஆகிய கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இதையே உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் 3இல் ராகு மிக வலுவாக இருக்கிறாருங்க. ராகு 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் இருப்பது 7.5 சனியாக இருந்தாலும் கூட எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய வலுவான ஆற்றலை நிழல் கிரகம், சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. 9இல் இருக்கக்கூடிய கேது மனதில் ஏற்படக்கூடிய பயம், அச்சம் அனைத்தையும் நீக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உருவாகக்கூடிய சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ஜென்மராசியை விட்டு தனஸ்தானத்திற்கு மாறுவதால் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக மிகவும் அபரிவிதமாக உண்டு. அரசியல் துறை சார்ந்த பணிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையின் அதிபதியும் ராசியின் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. எனவே விளைச்சல், வருமானம் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். கால்நடை அபிவிருத்தி ஆகக்கூடிய சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. அது மட்டுமல்லாது சூரியன் 3ஆம் இடத்திற்கு செல்வதால் பல வகையில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள், சிரமங்கள் குறைந்து காரிய வெற்றி உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக